சென்னை போரூரில் சாலை மறியலில் ஈடுபட்ட பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளை போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று கைது செய்ததால் பரபரப்பான சூழல் நிலவியது. DLF நிறுவனம் அருகே கத்திப்பாராவிலிருந்து போரூர் செல்லும் மவுண்ட் பூந்தமல்லி சாலையில் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் இடஒதுக்கீடு குறித்து அரசாணை வெளியிட்டும் விடியா அரசு இதுவரை அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனிடையே விடியா அரசை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளை போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று கைது செய்தனர். அப்போது போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. நாங்கள் 9 அம்ச கோரிக்கை வச்சா போராடுறோம். புரியுதா? நான் உங்களை சொத்தை எதுவும் கேட்கல. உங்ககிட்ட உங்களை வாய்க்கிறவங்க கிட்ட உங்கள் உரிமையை நாங்கள் கேட்கல. நான் எங்களை உரிமை கேட்டு நாங்கள் போராடுறோம். புரியுதா? நீங்கள் அடிக்கிறீங்க, எதுக்கு வாடா போட மாதிரி அறிவில்லை எதுக்கு கேட்குறீங்க? கண்டிப்பாக மக்கள் அவங்களுக்கு கேவலமாயிட்டுமா? கொஞ்சம் அடி அடிக்கிறாங்க, கொஞ்சம் பேசுறாங்க, கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாம நடந்துக்கிறாங்க சார். எல்லாருமே கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாம நடந்துக்கிறாங்க. ஏன் நடந்துக்கிறாங்க? நாங்க என்னப்பா பண்ணோம்? கணிதரமா போறது தப்பா? இந்த பூமியில கணிதரம் போறது தப்பா சார்? என்ன சார் தப்பு பண்ணோம்? நாங்க ஒண்ணுமே தப்பு பண்ணல. ஆனா இப்படி தண்டிக்கிறாங்களா சார்? ஏன் எங்களை தண்டிக்கிறாங்க? 9 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி சென்னையில் போராடி வரும் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆதரவாக கடலூர் அண்ணா பாலம் அருகே விண்மீன் பார்வையற்றோர் முன்னேற்றச் சங்கம் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பார்வை மாற்றுத்திறனாளிகள் தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கோஷம் எழுப்பி மறியலில் ஈடுபட்டனர். அப்போது காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டோரை வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். தர்மபுரி ஆட்சியர் அலுவலகம் எதிரே 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் விடியா அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். உண்ணாவிரத 2 பேர் மிகவும் கவலைக்கிடமாக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அவர்களுக்கு உயிருக்கும் உடைமைக்கும் எந்த ஒரு நிலை ஏற்பட்டாலும் தமிழக அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம். அதே போல் எங்களுடைய 9 அம்ச கோரிக்கைகள் நிறைவேறும் வரை தொடர்ந்து போராடுவோம் என்று இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து கொள்கிறேன். சென்னையில் 9 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி பார்வைத்திறன் குறைபாடுள்ள மாற்றுத்திறனாளிகள் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் 11வது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாற்றுத்திறனாளிகளுக்கான 4% இடஒதுக்கீட்டில் பார்வைத்திறன் குறைபாடுள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 11ஆம் தேதி தொடங்கிய இந்த போராட்டம் சென்னையின் பல்வேறு இடங்களில் நடைபெற்றது. இந்நிலையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளிகள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். விடியா அரசு அவர்களது கோரிக்கையை இதுவரை நிறைவேற்றாததால் எந்தவித சிகிச்சையும் எடுத்துக்கொள்ளாமல் மருத்துவமனையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் விடியா அரசை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட பார்வைத்திறன் குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகளை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்தனர். ரொம்ப எங்களை துன்புறுத்துறாங்க. அதுவும் இந்த காவல்துறை எங்களை ரொம்ப துன்புறுத்துறாங்க. சந்துகளை விட்டு அடிக்கிறதுங்கிறது தவறு. 2013 12 விதிமுறைகள் நீதிமன்றமே வகுத்திருக்கு. மாற்றுத்திறனாளிகள் எப்படி கையாளணும் போராட்டத்தின் போது சாலை மறியல் பண்ணால் 5 நிமிடம் அவங்களுக்கு அனுமதி கொடுக்கணும். பின்னர் நீங்கள் அவங்களை கைது பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கே அனுமதி தர மாட்டேங்கிறாங்க. இதான் சார் நாங்கள் 9 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி போராடுறோம்.